வணக்கம் மக்களே. திமுகவிற்கு முட்டு கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொல் திருமாவளவன் தான். கம்யூனிஸ்ட் அதிகமாக முட்டு கொடுக்குறாங்களா, காங்கிரஸ் முட்டு கொடுக்குறாங்களா, விடுதலை சிறுத்தைகள் முட்டு கொடுக்குறாங்களா, இதில் யார் அதிகம் முட்டு கொடுக்குறதுன்னு ஒரு போட்டி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் முதலாவதாக வரக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு தொல் திருமாவளவன் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு திமுகவை ஆதரிக்கார். ஒரு மாவட்ட செயலாளராகவே மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உண்மையிலேயே அவர் செய்ததெல்லாம் சரியாக அவர் மனசாட்சிக்கு ஏற்பட்டுத்தான் மனசாட்சிக்கு ஆதரவாகத்தான் செய்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விதாரத்துக்குரியது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்கை வயல் இன்னுமே விட தெரியலை. குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்துட்டு போயிட்டான், பீயை கலந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னமும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த புகார் கொடுத்தவங்களே கடைசியில் அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேஸை மாற்றிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி அவர் சார்ந்த சமுதாய மக்கள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷச்சாராயத்தை குடித்து செத்து போயிட்டாங்க. அதுலேயுமே அவர் வாய் திறக்கலை. ஆனால் அந்த கள்ளச்சாராயம் அந்த மதுவை ஒழிக்கணும்னு சொல்லி மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டை நடத்திட்டு கடைசியில் மத்திய அரசு தான் அதை வந்து சரி பண்ணணும், மத்திய அரசு தான் வந்து மதுவை இந்தியா முழுக்க ஒழிக்கணும் அப்படின்ட்டார். ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நிகழ்வுகள் மிகப்பெரிய அவர் மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் சரிந்து கொண்டு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு முட்டு கொடுக்குற விஷயந்தான். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் 2026 தேர்தல்கள் வரப்போகுது. இன்னும் 4.5 மாதங்கள் 5 மாதங்கள் தான் இருக்குது. ஸோ விடுதலை சிறுத்தைகள் 20 தொகுதிகளை கேட்பதாக செய்தி வருது. குறைந்தது எங்களுக்கு இந்த தடவை 20 தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கடினமான ஒரு நிலைப்பாட்டை ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷனை வந்து திமுகவுக்கு வைத்திருக்காங்க. சொல்ல எங்களுக்கு இந்த தடவை 20 சீட்டுகள் வேணும், ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு முட்டு கொடுத்துக்கோம், எங்களுக்கு 20 சீட்டுகள் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு திமுக தலைமைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக செய்தது. ஸோ உண்மையிலேயே திமுக தலைமை 20 தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்குமா, 20 சீட்டுகளை கொடுத்தா விடுதலை சிறுத்தைகளால் வெற்றி பெற முடியுமா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேட்பாளர் பலம் இருக்கா, செலவழிக்கிறதுக்கு விட்டமின் பா இருக்கா? ஸோ இதையெல்லாம் பற்றி திமுக தலைமை யோசித்து கொண்டிருக்கு. ஸோ 20 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்குமா, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நான் மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தான் சார்ந்த சமுதாயத்திற்காக, அதுவும் குறிப்பாக அந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்காக கடுமையாக போராடி கொண்டு வருவார். அதிலலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்பேற்பட்ட மனிதர்களுடைய செயல்பாடுகள் வந்து சமீபத்தில் விமர்சனத்துக்குள்ளாகுது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கு ஒரு அரசியல் கட்சி கூட்டணி தான், ஒரு தேர்தல் கூட்டணி தான். நீங்கள் அந்த கட்சியில் வந்து அமைச்சரவையிலையோ எதுலேயுமே நீங்கள் இடம் பெறலை. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஏன் வந்து நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க, திமுகவோட எல்லாவித ஒரு செயல்பாடுகளையும் ஏன் இந்த அளவுக்கு ஆதரிக்கிறீங்க அப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகுது. அதான் குறிப்பாக அதுவும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வேங்கை வயல் பிரச்சனையெல்லாம் திமுகவோட செயல்பாடு ரொம்ப மோசம், கடுமையான விமர்சனத்துக்குள்ளாது. எந்தவித ஒரு தீர்வுலையும் தரல. அதுவும் குடிநீரில், அதுவும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அந்த உயர்மட்ட நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை பேண்டு வச்சுட்டு போயிட்டான். அதை யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் என்ன பண்ணாங்க, புகார் கொடுத்தவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இது கடுமையான ஒரு விவாதத்துக்குரியாச்சு. இதெல்லாம் கேள்வி கேட்கறது யார் கேட்கணும்னா தொல் திருமாவளவன் அவர்கள் தான் கேட்கணும். அவர் கேட்கணும், அவர் சார்ந்த கட்சி கேட்கணும். கேட்ட மாதிரி தெரியலை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக இந்த கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் செத்து போனாங்க. நிறைய பேர் இந்த டாஸ்மாகில் இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் குடியை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம்னு ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் என்ன பண்ணார், திமுகவில் இருக்கக்கூடிய 2 மந்திரிகளை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சாச்சு. மேடையில் உட்கார வச்சு அந்த மாநாட்டு முடிவில் பெண்களை எல்லாம் கொண்டாந்து வச்சு என்ன தீர்மானம் போட்டார், தேசிய அளவில் மதுவை ஒழிக்கணும், இந்திய அளவில் மதுவை ஒழிக்கணும், அது மத்திய அரசு கையில் தான் அந்த பவர் இருக்குதுன்னு சொல்லி அதையும் ஊற்றி மொழிகிட்டு போயாச்சு. ஏன் மாநில அரசு நினச்சா ஒதுக்க முடியாதா? தமிழக டாஸ்மாகை நடத்துறது யார், மாநில அரசு தானே. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கே நாங்கள் வந்து டாஸ்மாகை மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையெல்லாம் தட்டி கேட்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி நீங்கள் தான் கேட்கணும். பட் மாறாக நீங்கள் வந்து அதுக்கு கொண்டு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நண்பனாக இருந்து நீங்கள் தட்டி கேட்கணும். அந்த வேலையை செய்ய மறந்துட்டீங்க. இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு நீங்கள் மக்கள் மத்தியில் போய் ஓட்டு கேட்பீங்க? இதே வேங்கை வயலில் திருமாவளவன் கட்சியும் திருமாவளவனாலையும் போய் ஓட்டு கேட்க முடியுமா? ஓட்டு கேட்டால் அந்த மக்கள் அவங்களுடைய சிந்தனைகள் என்ன இருக்கும்? பேண்டை வச்சுட்டு போனால் இன்னும் அது யாருன்னு கண்டுபிடிச்சி தரலை. இப்போ வந்து ஓட்டு கேட்க வந்துட்டாயா, இவனுக்கெல்லாம் எதுக்கையா ஓட்டு போடணும்னு கேட்பானா கேட்க மாட்டானா? கண்டிப்பாக கேட்பான். நல்ல மனுஷன் தான் கேட்பான். ஸோ அவங்களுக்குலாம் அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு? ஸோ இப்படி விடுதலை சிறுத்தைகள் மீது, அவருடைய செயல்பாட்டின் மீது, அந்த கட்சி தலைமையுடைய செயல்பாடு மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரால் தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு.
ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியும், கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் போய் சீட்டு கேட்குறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் போய் கேட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளும் மறைமுகமாக சீர்களுக்காக சீட்டு வேண்டி பேரத்தை பேசிகிட்டு இருக்காங்க. நாம் விசாரித்த வழக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 20 சீட்டுகள் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக எங்களுக்கு 20 சீட்டுகள் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கட்சியும் வளரணும், அந்த கட்சியிலையும் நிறைய பேர் வந்து எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு தலைவர் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலே வந்து அவங்களுக்கு அரசியல் எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு பெரிய பொறுப்பு திருமாவளவனுக்கு இருக்குது. பட் திருமாவளவனால் உண்மையிலே அதை வந்து நிறைவேற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவர் பல்வேறு தடவை சொல்கிறாரு, எங்களால் ஒரு கட்சி கொடிக்கும் போதே ஏற்ற முடியல, விசிக கொடியை கூட ஏற்ற முடியல, கேட்டால் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் எங்களால் ஒரு கொடியை கூட ஏற்ற முடியல, அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு நெருக்கடியை தர்றாங்கன்னு அவரே பதிவு பண்ணுறாரு. அதாவது இந்த பக்கம் பேசவும் செய்கிறாரு, இந்த பக்கம் ஆதரவு கொடுக்குறாரு. அதாவது கீழே இருந்தாலும் மீசையில் மண் ஓட்டலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதை தான் திருமாவளவன் கதை. குப்புரை விழுந்து ஆச்சு, குப்புரை விழுந்து 4-5 தடவை பல்ட்டியே அடித்தாச்சு, ஆனால் இன்னமும் எனக்கு மீசையில் மண் ஓட்டலையா, வடிவேலு சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தேர்தல் காலங்களில் இதை மக்கள் ரசிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்க மக்கள்லாம், இப்போ இருக்க ஜென் ஜி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ரசிக்க மாட்டான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உடனே மீம்ஸ் போட்டு அரை மணி நேரத்தில் கிழிச்சு தொங்க விட்டுறாங்க. ஸோ பழைய கருணாநிதி பாணியெல்லாம் சொல்லி மூடி மறித்து பேசுனா அதெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் விவாதம் நடத்திங்கனால மேடையில் கமெண்ட் அடிக்கிறான். மனுஷபுத்திரன்லாம் மீட்டிங்கில் பேசுகிறாரு, கீழேருந்து கமெண்ட் கொடுத்து அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸோ பழைய டெக்னிக்லாம் இனிமேல் எடுப்படாது. நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் உடனே தெரிஞ்சிடும், உடனே அதுக்கு ரியாக்ஷன்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துடும். பாதி மக்கள் நியூஸ் சேனலில் பார்க்குறத விட்டுட்டாங்க தெரியுமா, டிஆர்பிலாம் கீழே போயிடுச்சு, எல்லாம் சமூக வலைதளங்களை தான் பார்க்குறாங்க செய்திகளெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதற்கு விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு தொழில்நுட்ப யுகத்தில் நாம் இருக்கோம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் 20 தொகுதிகளை திமுக கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக ஒரு 10லேருந்து 12 தொகுதி கொடுப்பாங்க. அதுவே வந்து கடுமையாக விடாக்கண்டம் கொடாக்கண்டம் கதையாக தான் இருக்கும். ஸோ 10லேருந்து 12 தொகுதிகள். இதில் பொது தொகுதிகளை வேறு அவங்க கேட்பதாக செய்திகள் வருது. பொது தொகுதியில் அளவுக்கு அதிகமாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரியது தான். ஏனென்றால் கலைஞர் இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, திருமாவளவன்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த ஒரு வார்த்தையை சொன்ன கட்சி கூட இன்றைக்கி போய் கூட்டணி வச்சுருக்கீங்க. கேட்டால் பாஜக வந்துடுறீங்க. பாஜக வந்தால் தான் என்ன, பாஜக வந்து எல்லாரையும் சுட்டு தள்ளிட போகிறானா? இல்லையே, அவன் வந்து ஆட்சி செய்ய போகிறான், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பாஜக காரணம் அவன் ஏதோ வித்தியாசமான ஒரு அப்ரோச் வச்சுருப்பான். ஸோ மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் தான் வரணுமா? ஸோ இதை சொன்னால் என்ன உடனே சங்கின்னு முத்திரை குத்துறாதீங்கப்பா. எந்த ஒரு கட்சியுமே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்கணும். 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகள் ஆண்டுட்டாங்க. ஒரு புதுசாக ஒரு ஆளை உடட்டுமே. ஸோ அந்த அடிப்படையில் தான் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இழந்திருக்கு. ஸோ திருமாவளவனுக்கு 20 தொகுதிகள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு காணல் நீர் தான். அதிகபட்சமாக 10லேருந்து 12 தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது கூட கொடுக்குறாங்களா என்ன தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து விலகிச் செல்வதற்குத்தான் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருப்பதாக செய்துள்ளது. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் திருமாவளவன் இருக்கார். அவர் வெளிக்காட்டி கொள்ளாவிட்டாலும் தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் அவர் வந்து அவர் நினைத்தது நடக்கவில்லை என்றால் விஜய் பக்கம் செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.